வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள கோவை மாநகராட்சி 70வது வார்டைச் சேர்ந்த விஜயா என்கின்ற விஜயலட்சுமி கடந்த 33 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினராக பயணிப்பதாகவும், திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினராக இருந்து கொண்டு கோவையில் ஏழ்மை நிலையில் உள்ள பொதுமக்களுக்கு தன்னால் முடிந்த சமூக சேவைகளை செய்து வருவதாகவும், மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திராவிட மாடல் அரசின் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் சட்டசபையில் நிறைவேற்றிய 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு திருப்பி அனுப்பிய தமிழகத்தின் ஆளுநர் ஆர்.என். ரவி செய்தது தவறு என்று உணர்த்திய நீதிமன்ற தீர்ப்பால் வெற்றி கண்டது திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் கோவை பூ மார்க்கெட் பகுதியில் வசித்து வரும் திமுக மகளிர் அணியைச் சேர்ந்த விஜயா என்கின்ற விஜயலட்சுமி பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கு இனிப்பு வழங்கி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அதன் பின்னர் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு திருமதி விஜயலட்சுமி சிறப்பு பேட்டி அளித்தார். என் பேர் விஜயலட்சுமிங்க. நான் 70வது வார்டில் குடியிருக்கிறேன். நான் வந்து டிஎம்கேல 33 வருஷமாக இருக்கிறேன். சிடி தண்டபாணி அண்ணாக்கு நான் வேலை பண்ணியிருக்கிறேன். பொங்கலூர் பழனிசாமி மினிஸ்டருக்கும் வேலை பண்ணியிருக்கிறேன். எல்லாத்துக்குமே தெரியும், கலைஞர்கிட்ட பல அவார்டு வாங்கியிருக்கேன். ஆனால் எனக்கு எந்த பொறுப்பு எந்த பதவியும் இல்லை. போட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, மாவட்ட செயலர்கிட்ட கேட்டுருக்கிறேன், போட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அண்ணாக்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் வந்து இப்போ நம்ம ஆளுநர் வந்து நம்ம சிஎம் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த ஆளுநர் வந்து தோத்துட்டாரு, எதுவுமே நடத்தி கொடுக்கல. நம்ம சிஎம் வந்து அந்த இதில் வந்து ஜெயிச்சிட்டாருங்க. நான் டிஎம்கே மகளிருங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே விற்கிற வியாபாரிகளுக்கெல்லாம் சீட் கொடுத்தேன், சந்தோஷமா இருக்கு. சில பேர் என்னை கட்சி விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க. நான் 30 வருஷமா கட்சி இருக்கிறேன், கட்சி விட்டு நல்லா போக முடியாதுங்க. நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றேன். இது வந்து நீங்களே பார்த்து சொல்லணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூரியன் உதிக்குது, சூரியன் உதிக்குது. சூரியன் அழிக்க யாராலும் முடியாது. நினைச்சவங்கெல்லாம் சூரியன் அழிக்கணும்னா அழிக்க முடியுங்களா? அதெல்லாம் வாழையடி வாழையா வந்ததுங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஆளுநருக்கு தக்க பதில் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்குதுங்க. இதுக்கும் அவர் அடங்கி இருக்கணும். ஆளுநர் டிஸ்மிஸ் பண்ணாலும் சந்தோஷம்தான். சிஎம் ஜெயிக்கணும். சிஎம்மோட சின்னவர் இருக்காருங்க, அந்த சிஎம்மோட பையன் கூட சிஎம்மா வருவாங்க. யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? இது தலைமுறையா வர்றது. யார் அடிச்சுட்டாலும் யார் வீட்லயும் ஒன்றும் வேகாதுங்க. உதயசூரியன் வாழ்க. வர 2026லயும் டிஎம்கே தான் வருங்க. எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாதுங்க. நினைச்சவங்கெல்லாம் நடிகை அவங்க இவங்கெல்லாம் வந்து டிஎம்கே அழிக்கிற டிஎம்கேன்னா உங்க வீட்டு வேலைக்காரங்களா? டிஎம்கே அழிக்க கொம்பனாலும் முடியாதுங்க. உதயசூரியன் தான் வரும், உதயசூரியன் தான் ஜெயிக்கும். 33 வருஷம் நான் இருக்கிறேங்க. நம்ம கலைஞர் காலத்துல இருந்து நான் இருக்கிறேன். மு க ஸ்டாலின் அண்ணா அப்பெல்லாம் வந்து மேயரா இருக்கிற காலத்துல எனக்கு தெரியும். சின்னவரும் வந்து உதயநிதி ஸ்டாலினும் சிஎம்மா இருக்காரு. சின்னவரோட பையனும் சிஎம்மா வருவாங்க. இதை நீங்க எல்லாரும் பார்த்து சந்தோஷம் மகிழ்ச்சி படுங்க. இந்த நாள் ரொம்ப நல்ல நாளா இருக்கு. ஆளுநருக்கு தகுந்த பதில உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்குதுங்க. எங்களுக்கு சந்தோஷம். உதயசூரியன் வாழ்க வெல்க. மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.